ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். சம்பவம். அதாவது முத்துக்குமார் இந்த பக்கம் கிச்சன் பக்கம் இருக்காரு. அப்போ வந்துட்டு தீபக்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது சாச்சனா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேயராக ஜாக்லினை பிடிக்கும், அது தெரியும் அப்படின்போது முத்துக்குமார் வந்துட்டு இருப்பார், நல்ல பிளேயராக எனக்கு வந்துட்டு பிடிச்ச பிளேயர் அவ்வளோதான் அப்படின்போது, சரி நீ வந்துட்டு பிளேயராக கேட்குறியா இல்லை பர்சனலாக கேட்குறியான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறார் நம்ம முத்துக்குமாரன். அப்போ அவங்க வந்துட்டு பர்சனலாக யாரும் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் அப்படின்போது அவர் சொல்கிறார், பிளேயராகவும் எனக்கு பர்சனலாகவும் எனக்கு ஒரே ஒரு ஆளாக தான் பிடிக்கும், அந்த ஆள் வந்துட்டு 17ஆம் நம்பர் ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. ஒரு விடுகதை மாதிரி. இந்த அம்மா ஓடுறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் தீபக்கில் போய் கேட்குறாங்க, அண்ணா என்ன லாஸ்ட்டாக வந்தது யாருண்ணே? ஜெஃப்ரியே சொல்லித்தாவும். ஐயா அவங்க வந்து 17 18 அப்போ வேறு யாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார்கிட்ட போகிறாங்க. அவருக்கு நான் ஏன் வந்தேன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு நம்பர் எப்படி தெரியும்? அப்புறம் அவரோட மைக்கை போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க, பொண்ணுங்கெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரல் கேட்குது, ஆர்ஜி ஆனந்த் அங்கேருந்து, 17ஆம் நம்பர் வந்து நம்ம ஜாக்லின். அப்படியே ஷாக் ஆகி மண்டபம் டம்முன்னு அடிச்சுக்கிறாங்க நெத்திலே. ஐயோ ஜாக்லினா, என் கண்ணனுக்கு பிடிச்ச பொண்ணு ஜாக்லினா அப்படின்ட்டு. என்னையா நடக்குது அப்படிமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆல்ரெடி ஜாக்லினுக்கும் முத்துக்குமருக்கும் அது, ஜாக்லினுக்கும் முத்துக்குமருக்கும் இது, இப்படின்லாம் வர போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடிய போய் தெரியல. ஆக மொத்தத்தில் ஏன்னா ஜாக்லினே அங்கே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவே மறைமுக ப்ரொப்போசல் மாதிரி தான் இருந்துச்சு. அவருமே அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து எனக்கு பர்சனலாகவும் ஒரு பிளேயராகவும் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. இதை வந்துட்டு இந்த பொண்ணு பெருசாக க்ரியேட் பண்ணி ஊதி பெருசாக மாதிரி தான் சரி. ஏன்னா சாச்சராவை பற்றி உங்களுக்கு தெரியும், சின்னதாக இருக்கிற விஷயத்த பெத்ததியாக மாற்றி அதை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. கடைசியில் நான் ஏன் உங்ககிட்ட சொன்னன்ற அளவுக்கு வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்துருவாங்க, கதறி அழுவாங்க. அந்த மாதிரி வந்து மாற்றி விட்ருவாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சாச்சனா கிட்ட வந்துட்டு முத்துக்குமார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே ஒரு காதல் வந்துச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க தலையில், அதுவும் நெத்தியில் அடிச்சுக்கிற அளவுக்கு பாய் நண்பர்களே.